பிடிக்க வந்திருக்கோம். மீன் மசாலா கலக்குறேங்க, சொந்த மசாலா. இது தலைமையில இருக்குதான், கிடைக்குதா இல்லையா தெரில. ஈவினிங் ஆயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. மீன் பிடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் பார் அவர் தான். பார்க்குறீங்களே தவிர ஆனால் லைக் பண்ண மாட்டேருக்கீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்லைங்க. நாங்கள் புதுசாக இப்போ தான் வீடியோ போடுறோங்க, 1 மந்த் ஆகுது. எங்களுக்கு தெரிஞ்சதே எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆற்றுல நாங்கள் மீன் பிடிச்சி போடுறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் புதுசாக எதனா வந்து குறை நிறை எல்லாமே சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்களோ அதை நாங்கள் திருத்திக்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் வலை எடுத்துட்டாரு, விசிறு வலை இப்போ போடுறாருங்க. மீன் கிடைக்குதோ இல்லையோ பார்ப்போம். இதான் பார்த்தா வேப்பாடி ஆறு. வேப்பாடின்னா தருமபுரி மாவட்டத்தில் முத்தமட்டி பஞ்சாயத்தில் இருக்குது. போட்டாருங்க, கிடைக்குதா இல்லையா தெரியலிங்க. தண்ணிலாம் மழை இல்லாத பார்த்தீங்கன்னா அங்கங்கே குளுப்பாக நிச்சிருக்கு. அந்த குளுப்பில் வலை போட்டு பார்க்குறேங்க. ஓகே, ஒரு 10 மீன் மாட்டிருக்கு, நாட்டு மீன் மாட்டிருக்குங்க. நாட்டு மீன் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியலைங்க. நாட்டு மீன் மாட்டிருக்குங்க. ஓகே ஓகே ஓகே, நாட்டு மீன் செஞ்சு ஒரு 10 மீன் குழம்புல போட்டாலும் சரி, எண்ணெயில் போட்டாலும் சரி, டேஸ்ட்டு அது பயங்கரமாக இருக்குங்க. திருப்பி 2வது விசிறு விசிட்டாருங்க. மீன் கிடைக்குதா இல்லையா தெரியலிங்க. அதோட ஏதோ குச்சி மாட்டிட்டு வந்துருச்சுங்க, அதனால் மீன் எஸ்கேப்புங்க. குச்சி நம்ம குச்சி மாட்டிட்டா வலையை தூக்கிடுங்க, அந்த கேப்பில் ஓடிடுங்க. இந்த மாதிரி மீன் தாங்க நாட்டு மீன் கிடைக்குதுங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, குழம்பு அண்டு பொரிச்சாலையும் ஓகேங்க, நல்லா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்லாங்க, எந்த முள்ளும் இருக்காதுங்க. சே, மாட்டிச்சிங்க போங்க. கீழே ஏதோ மோட்டு இருந்து இருக்க மாட்டேங்குது, மாட்டிக்கிச்சிங்க. போகிறாருங்க பாருங்கள். வந்துடுச்சா? ஓகேங்க, விட்டுருச்சிங்க. ஆனால் மீன் எஸ்கேப்புங்க, மாட்டினாவே மீன் வராதுங்க. பார்த்து பொறுமையாக போப்பா, அவசரக்கூடாது. என்ன பெரிய போகிறல்ல? இல்லை இருக்கட்டும், தண்ணிக்கே போயிட மாட்டேங்குது. இந்த முள்ளு தான் மாட்டேங்குது. அந்த முள்ளு போடணும் நினைக்கிறேன். இந்த முள்ளு தாங்க வந்து 10 தண்ணி மாட்டிருக்கேன். மாட்டு இடத்துல போடாத, மாட்டின இவ்வளோ நேரம் தண்ணி வர முடியாது. அங்கே என்ன இருக்கும்? திரும்பவும் மாட்டிக்கிச்சிங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறீங்க, என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? வருது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவ்வளோ கஷ்டப்ப
மீன் ஓரளவுக்கு வந்துருச்சுங்க மாட்டினாலையுமே. ஆனால் மாட்டுலாம் இன்னும் மீன் டபுள் மடங்கு வந்திருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேங்க. வேலையை விட்டுட்டு இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி நாங்கள் பண்ணுறோங்க மக்களுக்கோசரம். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணுறோம். ஆமாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கோசரம் நாங்கள் முயற்சி பண்ணுறோங்க. எங்கள் வில்லேஜில் கிராமத்தில் என்ன நடக்குதோ நாங்கள் எப்படி இருக்கிறோம் அதை வந்து உங்களுக்கு இப்போ போடுறோங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அடுத்து இன்னொரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செக் டேமா அதை தாண்டி ஒரு இது இருக்குங்க. அந்த பக்கம் ஒரு குழி ஒன்று இருக்குங்க, தண்ணி நிச்சிச்சு அந்த குழி இருக்குங்க. வரட்டுமா? அங்கேருந்து பெருசாக தெரில, ஆள் மட்டும்தான் தெரியுது. ஜூம் எப்படி? ஒரு மீனும் வரலங்க அந்த பக்கம். மீன் இல்லைங்க. இல்லைங்க, கிடைக்கலைங்க. பாருங்க, இது வந்து இது ஜிலேபின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்னங்க என்ன அதுக்கு பேர்? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீன் ஜிலேபிங்க. இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நாட்டு மீனுங்க. செம்மையாக இருக்குங்க, குழம்பு பண்ணாலும் சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே பொரிச்சாலுமே டேஸ்ட் இருக்குங்க. இது பெருக்கி போட்டால் ஆகும் போங்க. ஆமாம்பா. இது பாருங்க, இது ஆற்று பாலங்க. திருப்பி வீசிட்டாருங்க. மீன் கிடைக்குதா இல்லையே தெரியலைங்க. கிடைச்சதா? இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. இவா இதை பெருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மீன் பெருசாக கிடச்சிருக்கு. ஆனால் பெருசாக பெரிய மீன்லாம் இல்லைங்க. ஆற்று மீன் கிடச்சிருக்கு. ஜிலேபி ஒரு 4 மீன் இருக்குங்க. அடுத்து வேறு இடம் போகிறேங்க. இன்னொரு வீச்சு பண்ணுறாருங்க. இது மாட்டு வீசாருங்க. பெருசாக எதிர்பார்க்குறேங்க. ஆனால் மீன் இருக்குங்க, கிடைக்க மாட்டேங்குதுங்க. இல்லைங்க. எல்லாம் போய் கல் அண்டு என்னப்பா சொல்கிறது பேர்? இது பேர் கல், பாறை, பாசி அண்டு இது என்னதுப்பா, குழி, அதெல்லாம் பதுங்கிச்சிங்க. மீன் எல்லாம் உள்ள பதுங்கிச்சிங்க. கிடச்சி மீன் வந்து பையில் போடுறாருங்க. கட் பண்ணிட்டா? புடி அவர் பாருங்க, நாங்கள் மீன் பிடிக்கிறத பார்க்குறாருங்க. மேலே பாலத்து மேலே நிற்கிறாருங்க. நாங்கள் ஆற்றுல இருக்குங்க. தண்ணியெலாம் வச்சு மேயுதுங்களா? மேலே இருக்கிறது மேயுது அப்படின்றாரு.
விட்டுலாமா? ம் ம் அது பேர் என்ன? இது டேங்க் கிளியர்னு சொல்லுவாங்க. டேங்க் கிளீனர் இல்லை அது பேர். ஆனால் எங்கள் ஊரில் அது சாப்பிடுவாங்க. இந்த மீனை வந்து சாப்பிடுவாங்க, முள் இருக்காது. விட்டுலாம். அதனால் விட்டுருங்க தண்ணியில். ஆ உங்களுடைய கிராமத்து வாழ்க்கை இப்படி தாங்க. மீன் பிடிப்போம், நண்டு பிடிக்குவோம், எல்லாம் சேர்ந்து செய்வோங்க, சாப்பிடுவோங்க. ஆனால் ஒரே பார்க்குற ஜாலியாக நண்பர்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்து இருக்காதீங்க. எல்லாரும் பண்ணிக்கோங்க. கிராமத்து வாழ்க்கைங்க நிறைய ரொம்ப. நாங்கள் வந்து பார்த்து போட்டுக்கிறோம். இனிமேலையும் வந்து போட்டுக்கிறேங்க. பார்த்து போடுவோம். இனிமேலும் போடுவோங்க. பார்த்துக்கலாம். ம் அடுத்து தண்ணி இதாச்சு, இதில் மீன் கிடைக்கலைங்க. அடுத்து அடுத்து குழு பார்த்தீங்கன்னா அந்த டேமு தாண்டி இருக்குங்க, அதுக்கு போகிறேங்க. மீன் அது கிடைக்குமா பங்க? மீன் கிடைக்குமா? பாரு, இவர் தாங்க மீன் ஸ்பெஷலிஸ்ட்டு. கேட்டு சுட்டு எல்லாமே நாங்கள் வீடியோ பிடிக்கிறது தாங்க, கேமராமேனுங்க பேசுகிறவர். இவர் தாங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. கேட்டு சுட்டு எல்லாமே பார்க்குறவர் அவர் தாங்க. தருமபுரி மாவட்டம் வி முத்தம்பட்டி. இது பேர் என்ன? வேப்பாடியாரா? வேப்பாடியாறு தொப்பியார் டேம்னு சொல்லுவாங்க. அந்த ஆறு தொப்பியார் டேமில் போய் அப்படியே அங்கே தேக்குங்க. மேட்டூர் டேம் தொப்பியாறில் ஜாயின் பண்ணி அது வந்து திறந்து விட்டாங்கன்னா மேட்டூர் டேம் போய் சேருங்க. நாங்கள் டைம் இருந்தால் தொப்பியார் டேமு ஒரு நாளைக்கு வந்து வீடியோ போடுறோங்க, பிடிச்சி சமையல் செஞ்சு போடுறோங்க. ஓகேவா? அங்கே வந்து தொப்பியார் டேம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க, அதனால் யாரும் மீன் பிடிக்க விடுறதில்லைங்க. அதனால் அது கீழே பார்த்தீங்கன்னா டேமுக்கு கீழே தண்ணி திறந்து விடுவாங்க. அந்த இடத்துல மீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு போடுறேங்க வீடியோ பிடிச்சி. அடுத்த குழியில் பாருங்கள் வீசுகிறாருங்க. அடுத்த குழியில் வீசுகிறாருங்க. மீன் நாட்டு மீன் வேணுன்னா நிறையா இருக்குங்க. நம்ம பறக்குது பாருங்கள், அதான் பாருங்க பறக்குதுங்க. அதான் ஓகே 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 சூப்பர் மீன். இது என்ன ஒரு 10 மீன் கிடச்சிருங்க ஜிலேபி. அப்படியேப்பா போதும். இது பாருங்கள், இதில் வந்து ஒரு சிறப்பான மீன் வேட்டைங்க அது. பாருங்கள் மக்களே, பாருங்கள், வில்லேஜ் வாழ்க்கை இப்படி தான். மீன் வந்து நாங்கள் வந்து பிடிச்சி எங்கேயும் விற்கிற அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நாங்களே வந்து சமைச்சு சாப்பிடுவோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இல்லையா வீட்டுக்கு கூட ஃபேமிலியோடு சாப்பிடுவோங்க. அதுதாங்க வில்லேஜுடைய வாழ்க்கை. பணம் காசு அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டோங்க. நம்ம வந்து எவ்வளோ மீன் பிடிச்சாலும் சரி, சொந்தக்காரர் எல்லாத்தையும் கொடுத்துருவோங்க. ஜாலியாக சொந்த பந்தம் அப்படி ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் கூட ஜாலியாக சாப்பிடுவோங்க. இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. கட்டலவா குட்டி? இது நார்மல் தான் பாருங்க, நாட்டு மீன், ஒரிஜினல் நாட்டு மீனுங்க இது. இந்த மீன் பேர் என்ன? இது நாட்டு மீன் தான். இது ஒரு வகையான மீனுங்க. இப்போ திருப்பி வீசுறாருங்க. ஆமாம், ஒரு எவ்வளோ இருக்கும்? ஒரு 1.5 கிலோ இருக்கும். இந்தாங்க பேக்கில் இருக்குது பாருங்கள், ஒரு 1.5 கிலோ இருக்குங்க. தான் தெரியும் 1.5 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நம்ம இது வந்து கழுத்தல் மாட்டத்தை எடுத்து கொடுத்தனே ஆகும். கீழே கை வேறு வலிக்குது. கீழே கொஞ்சம் பார்க்குறியா? ரெக்கார்டு ஆகுதுன்னு பார்த்தேன். ரெக்கார்டு அப்பா என்னப்பா என்னப்பா இந்த பிடிக்க போடுப்பா. உங்க கல் வலிச்சு கூட போடி எடுத்துக்கலாம் பாரு. அந்த கல் தாண்டி போய் கொஞ்சம் என்ன வருது. நீ கொஞ்சம் பார்த்து நான் வரேன், நீ பார்த்து போடு. அப்படியே போய் அந்த கல் தாண்டி போடு. போடுறாருங்க. இப்போ தண்ணி அந்த பக்கம் கம்மியாக இருக்குங்க, மீன்லாம் அந்த பக்கம் ஏறிடுச்சுன்னு ஒரு ஐடியா போட்டு போடுறாருங்க. போட்டாருங்க. மீன் உண்டா?
மீன் இருக்குதுப்பா. எகிரிச்சா? இருக்குது இருக்குதுங்க. ஒரு 4 மீன் இருக்குதுங்க. ஜிலேபிங்க இப்படியே போகிறது தான் வந்தாட்டா. இப்படியே அதே போகிறேங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ டைம் சொல்லலாம்? இல்லை, இப்போ டைமு ஒரு 5 மணிக்கு வந்தேங்க. எங்கள் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் ஃபேமிலி இருக்குங்க. எல்லாத்துக்கும் தொழில் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் இந்த வேலையை செய்வோங்க. தொழிலை விட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க. வில்லேஜ் வாழ்க்கையை பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வாழணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணி மீன் செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்புகிறேங்க. ஓகேவா? வேறு என்ன சொல்லலாம்? தாங்க அடுத்த குழிக்கு வந்துட்டுங்க. அப்படியே அங்கங்கே குழியாக இருக்குங்க. விசரா இருங்க. அங்கேயும் உழுது ஒன்று போயா. எகுருது வைப்பங்க. உண்டா? இருக்குது. ஆமாங்க இருக்குது. ஒரு 4 ஜிலேபி கட்சிங்க. தண்ணி போயிருக்குங்க. பெருக்கி போட்டுறியா? இதுமாரி ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்டர்ப் இல்லைன்னா கரெக்டாக வீடியோ எடுக்கிறோம், பேசுகிறோம். நீ பேசுனா நம்மளுக்கு அப்படியே ஒரு செட் ஆக மாட்டுது. ஓகேங்களா? பாருங்கள் மீன் கடிச்சிதுங்க. அந்த இதில் அந்த குழியிலும் பரவாயில்லைங்க. இந்த குழியிலையும் பரவாயில்லைங்க. இதுலேயுமே கடிச்சிங்க ஒரு 10 மீன். அங்கங்கே குழுப்பாக நிச்சிருக்குங்க. தாங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிலில் கடிச்சி மீனுங்க. இது ஒரு அப்படியே பார்த்துங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக பாரு துள்ளுதுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஒரு ஏழையாகவே இருக்கணுமாங்க? நீங்களையும் கொஞ்சம் உயர்த்து பாருங்கள். எங்கள் ஏரியா பாருங்கள். இதுதாங்க ஆறுங்க. திருப்பியும் போயிட்டாருங்க. ஃபுல்லாக எங்கள் ஏரியா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. எந்த டவுன் எந்த இதுவுமே இல்லைங்க. டவுனுக்கு போகணுன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போகணுங்க. சேலம் போகணுங்க. சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வருங்க. இவங்க தருமபுரி மாவட்டம் போனால் அங்கே தாங்க டவுனு. தருமபுரி டவுனுக்கு போனால் அது ஒரு 50 கிலோமீட்டர் வருங்க. மாட்டிக்கிச்சிங்க வலை. மெதுவாக இல்லை முள்ளாட்டுங்குது. இறங்கு தான் அவன் மாட்டுங்குது. முடிச்சு கட்டினியா வலை இல்லை. இப்போ இழுத்ததுக்கே எவ்வளோ பிச்சிச்சே தெரில. அவரும் பாருங்க ரொம்ப சிரமப்படுறாருங்க, கஷ்டப்படுறாருங்க. அந்தாட்ட வர்றாருங்க. வலையே வரமாட்டேங்குதுங்க. மாட்டிச்சுங்க. எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இது பேர் என்ன, எங்கள் ஊரில் வந்து விவசாய முள்ளுன்னு சொல்லுவோங்க. இந்த இது இதாங்க. ஓப்பன் ஆயிடுச்சா? சரி, நீ பிடிச்சா அவ்வளோ இழுத்தா என்ன பண்ணோம்? அடியிலே கிழிஞ்சிருச்சா? தொங்குதா? ஒன்றும் பண்ண முடியாது. வா, நீ போட்டு அவ்வளோ இழுத்தனே என்ன பண்ணோம்? ஒரு லெவல் தான் பங்க. லெவலுக்கு மாரி இழுக்கக்கூடாது. அடியில் கிழிஞ்சிருச்சா இல்லை சைட்லையா? பாருங்க என்னங்க போங்க. ஆனால் மீன் கிடச்சிருக்குது. மாட்டியுமே ஒரு 4-5 மீன் வந்துருக்குதுங்க. மாட்டெல்லாம் ஒரு 10-20 மீன் கிடச்சிருக்குமா? வந்திருக்கலாம். இப்போ இருக்குதுங்க. ஒரு இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மீன் இருக்குதுங்க. மொத்தம் காலி வலை. எங்க மொத்தம் காலி. அங்கே பாருங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. இது பொறுக்கு போகலாமா? அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல இப்போ. அதிக பாருங்க வலை கிழிஞ்சிருச்சிங்க. அதை காட்டு. காட்டு பாருங்க. ஒன் சைடாக கிழிஞ்சிருச்சிங்க. கீழே மாட்டிக்கிச்சிங்க. என்ன மாட்டிச்சுன்னே தெரிலங்க. அதை பாருங்க. அதாங்க
இந்த கேப் பாருங்கள், அந்த கேப் உள்ள கிழிஞ்சிருச்சுங்க. தைச்சா தாங்க ஆகும், இல்லைன்னா புது வலை தாங்க வாங்கணும். யா பார்க்கலாம். எல்லாம் அதிலே ஓடிருப்பாங்க. திருப்பியும் போகிறாங்க, அந்த கிழிஞ்ச வழியை எடுத்துகிட்டு போகிறாருங்க. என்ன நடக்குது பார்ப்போன்றாரு. மாற்று இடத்துலையே போடுறியா? வழியே பாரு, இது அவ்வளோ தெளிவாக அவ்வளோ பார்த்தே இல்லையா? அது கிழிஞ்சது பார்த்தோன்னே மேலே முடிக்கி நிற்கும். எல்லாம் அதில் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அங்கே பாரு, ஒன்றே வராது. ம் பார்த்து அவ்வளோ தாங்க. இனிமேல் வலை ரெடி பண்ணால் தாங்க ஆகும். கிழிஞ்ச வழியே போட்டாருங்க, ஒன்றும் இல்லைங்க. கட் பண்ணிட்டா மீன் வந்து 10-15 அள்ளி போடுவீங்க. இப்படி அள்ளி போடுற வரைக்கும்னா கொட்டி பிடிக்கிறா. கொட்டி அதை இதில் போட்டு அதுதாங்க. மீன் வந்து வலை வந்து மாட்டி கிழிஞ்சிருச்சுங்க. இனிமேல் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாதுங்க. இதில் மாட்டி விசிறு வலை உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரில. இந்த விசிறு வலையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியுங்க. எல்லாம் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணுங்கள். விவசாயம், மாடு, ஆடு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே பார்த்துட்டு இது ஒரு என்டைம் ஒரு ஐடியாவில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. மக்களும் பார்க்கட்டும் நம்ம வாழ்க்கையை அப்படின்ட்டு. வில்லேஜ் பாய்ஸ் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்ட்டு வீடியோ இப்போ சமீபமாக தாங்க ஓப்பன் பண்ணோம் சேனல். எல்லாம் பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பிடிச்சா பண்ணுங்க. அப்படியே இது பிடிக்கலைங்க, வேறு மாதிரி இந்த மாதிரி போடுங்க, சமையல் பண்ணி போடுங்க, அந்த மாதிரி போடணும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோங்க. தமிழ் வீடியோவும் போட்டிருக்குங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க. மீன் அவர் வந்து பொறுக்கி போட்டுக்கிறாருங்க. மீன் பாருங்க, ஃப்ரெஷ் மீன் துள்ளுதுங்களா பாருங்க, துள்ளுதுங்களா? ஃப்ரெஷ் மீனுங்க. வில்லேஜ் வாழ்க்கை உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வாழணுன்னு ஒரு எண்ணம் இருந்தால் வாங்க, உங்களுக்கு பிடிச்சி ஃப்ரெஷ் மீனை சமையல் செஞ்சு கொடுக்குறேங்க. மீன் பார்த்தீங்கன்னா கழுவிடலாமா? இங்கே வா, அழைச்சிடலாம். அதுக்கெல்லாம் வேணுமா நிறையா? இல்லை, இது அழைச்சிடலாம். வீடியோ பார்க்குற நண்பர்களே, நம்ம சேனலை யாரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. பார்க்குறீங்க ஒழிய யாருமே ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்கள் பாருங்கள், மீன் பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தா மீனும் வந்து சமைக்கிறோம், எல்லாத்தையுமே போட்டுருக்கோம். ஆனால் பார்த்துட்டு யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணலைங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாததுனால எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருவேளை பிடிக்கலையோ இன்னொன்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணலாமா வேணாமா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் எனக்கு தோணுது. ஏதாவது சொல்லுங்கள், தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறாருன்னா மீனெல்லாம் வந்து பார்த்தா மசாலா போட்டு கலக்கிட்டாரு. கலக்கின பிறகு வந்து ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறாரு. மீனில் முழுசாக வந்து பரவி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தில் அப்படியே வந்து அடுக்கி வைக்கிறாரு பாருங்கள். தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து பிடிக்கும். எல்லாமே வந்து பிடிக்கலனாலும் உதாரணத்துக்காக நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து நாங்கள் வந்து 10 போட்டிருக்கோன்னா அந்த 10 நிமிஷம் வீடியோ கூட உங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். அதில் ஒரு 10 செகண்டு ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிக்காமலே இருக்காது. அதை பற்றியாவது சொல்லுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாம் மசால் தடவி வச்சது பெரிய சைஸ் மீன்களை.
இப்போ மசாலா தர போகிறது சின்ன மீன், நாட்டு மீன் சொல்லுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நாட்டு மீன் இதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தனி சுவையாக இருக்கும். இதெல்லாம் அது எப்படி உங்களுக்கு நான் வாயால் சொல்ல விரும்பலை. அவ்வளோ அருமையாக இருக்கும், சொல்லவும் முடியும்னு வச்சுங்களேன் இந்த டேஸ்ட்டை. இந்த ஜிலேபி மீன் இதெல்லாம் ஜிலேபி மீன். இப்போ அவங்க வந்து பார்த்தா கலக்கிட்டு இருக்க மசாலா வந்து அந்த மீன் நாட்டு மீன். அந்த நாட்டு மீன் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. எவ்வளோ வார்த்தைகள் சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க அப்படி சாப்பிட்லாம். முள் இருக்காது, முள் இருக்கும், முள் இல்லாமலாம் இல்லை. அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு நாக்கில் வந்து இப்போ குத்தாது, தொண்டையிலும் குத்தாது. அதுதான் எங்கள் அண்ணா சொல்லுவார் வீடியோவில், நான் கட் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. இந்த இடத்துல அவர் அதுதான் பற்றி சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாட்டு மீன். இது சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ வார்த்தை, அவ்வளோ அழகாக சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது டேஸ்ட்டே தனிங்க. வாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்ம வீடியோ வந்து பார்த்து பார்க்கணும். வாங்க நம்ம ஏரியாவுக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாட்டு மீன் பிடிச்சி பொரியல் செஞ்சு தரோம். அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த நாட்டு மீன். அவ்வளோ அதை பற்றி எனக்கு எவ்வளோ சொல்லலாம், எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அண்ணாவை அதை பற்றி தான் இப்போ பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு வீடியோவில். நான் தான் கட் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. என்னோடய வாய்ஸ் போட்டிருக்கேன். ஜிலேபிங்களா? முள்ளு வராயா? முள்ளு அந்த முள்ளெல்லாம் ஒன்று அது பேரு நின்றுக்கும். அதை மட்டும் மசாலா கம்மி தான், மசாலா கம்மி தான், மசாலா கம்மி தான். மீன் டேஸ்ட்டு தான் வரும். அதாவது நேச்சுரல் டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். நேச்சுரலாக மீன் என்ன டேஸ்ட்டு இருக்காது. திருப்பி கொடுத்து ஒன்றும் இல்லையா? திருப்பி போட மாட்டீங்களா நீங்கள்? அது மீன் வசனம் இல்லை, போண்டா என்னன்னா சொல்கிற. அப்போ நம்ம மீன் பிடிக்கலையா, போண்டா தான் பிடிச்சோமா? இருக்கும், எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லு ஆயுதம் கிடைக்கிறத வச்சு நான் சமையல் பண்ணிடுவோம். ஆமாம், அடுப்புலாம் வந்து எங்கள் அண்ணனுக்கு 10 கால் வச்சுறது தான் அடுப்பில், விரைவில்லைண்ணா. ஃபுல்லு ஆயுதம் இருக்கிறத வச்சு சமைச்சிருவோம். ஆமாம், சும்மா அது தேடணும் இது தேடணும் நாங்கள் பார்க்குறோம். அப்படின்னா ஒரு 4:30 கரெக்டாக தான். மீன் இப்படி இருக்கா? மீன் இருக்குதா? எல்லாம் சுத்தம் பண்ணி லாஸ்ட்டாக தலையிலேருந்து வாழை வரையும் அறுத்தோம்னா இப்படி வந்துருக்குங்களா, பொழுந்துருக்கா? அதில் வந்து மசாலா போட்டோன்னா முள் எல்லாம் பொரிஞ்சிருங்க. அப்படியே விட்டோம்னா முள் எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. உள்ள எல்லாமே யூஸ் ஆகும். அப்படியே மீன் அந்த மாதிரி போட்டால் மசாலா அருமையாக உள்ளவும் ஊறிக்கிங்க. அப்படியே செமையாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் இருக்கும், ஆனால் மீன் கம்மியாக இருக்குதுங்க. யாருமே எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும்பா, இவன் மாதிரில வச்சு வீடியோ பேச முடியாது. ஆமாப்பா, இது மாதிரி அப்படி தான் பண்ணான். நான் பேசுறதுல தான் சிரிக்கிறாங்கப்பா. சிரிக்கூடாது, நீங்களும் பேசுங்க, உங்களுக்கு பேசுங்க. நல்லா இருக்கிற மீன் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவங்கள அந்த பக்கம் திரும்ப பாட்டி மீன் எப்படி இருக்கு, மீன் அருமையாக இருக்குன்னு சொல்ல. ஆயா பத்தி சொல்ல சொல்லுக்கா. நாய்வர் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். நாய்வர் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. இதே ஒரு டைமில் அங்கே பாயா எல்லாம் அப்படியே வெரைட்டியாக போட்டு சாப்பிடணுங்க. பாருங்க, அது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க. ஜிலேபி போட்டு சாப்பிட்டோங்க, அப்படி செமையாக இருந்துச்சு. பாட்டி மீன் அதே பொறிச்சிருக்கிறோம், சாப்பிட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்குறோம். இப்போ நாட்டு மீன் கீழே பேப்பர் போட்டுருக்கணும். பேப்பர் போட்டால் அப்படியே கொண்டு வந்து தட்டு வச்சுட்டாங்க. எண்ணெய் அப்படி இருக்குதுங்க. பேப்பர் போட்டால் எண்ணெய் இருக்குதான். பேப்பர் இல்லை, ஒரு வாட்டர் கொண்டா வச்சா அது நிற்கும். என்ன கொஞ்சம் கீரத்தை வச்சு அப்படியே ஓட்ட வேண்டியதுதான். எண்ணெய் வேலை போட்டு என்ன பண்ணுறது? எண்ணெய் இப்போ எவ்வளோ நேரம் வாயா அப்படியே வச்சுருந்தா சண்டியா வேறு வண்டினே இருக்குது. மீன் போடுறது, மீன் எண்ணெய் கூடாது, வேகம் கூடாது, அப்படியே பச்சையாக கொடுத்துருவாங்க.
பாருங்க நண்பர்களே, மீன் வந்து அங்கே பொரியுறது தான் தெரியுது, காலி பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்தவும் காலியாக போகுது. கேமரா அப்படி எனக்கே ஒன்றும் இல்லையாட்டேங்குதுப்பா. கேமரா பிடிக்கிறவங்க பாவம் பார்த்து பார்த்து வாங்கி சொல்லி விடாதுங்க. நல்லா இருக்குதா? அது சாப்பிட்டு இல்லை ஒன்று சாப்பிடல, நான் சாப்பிடல. வீடியோ பார்க்குற நண்பர்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், நீங்கள் எப்படி நினைக்கிறேன்னு தெரில. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீடியோ பிடிக்கிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.